இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி, இவரே இவற்றை எழுதி வைத்தவர், இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். யோவான் 21:24. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய மிக நெருக்கமான சீடர் யோவான் அவர்களுடைய திருநாளுங்க, தூய யோவானுடைய திருநாள். இந்த யோவான் அப்படின்னா கடவுள் கிருபை உள்ளவர் அப்படின்ற ஒரு பொருள். இவர் பாத்தீங்கன்னா முதலிலே யோவான் ஸ்நானகன், அதாவது திருமுழுக்கினர் யோவானுடைய சீடரா இருந்திருக்கிறார். அதாவது தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே இவர் என்ன செய்யறாருனாக்கா இயேசுவுக்கு சீடராக போறாங்க. அதாவது பேதுரு, யாக்கோப்பு, யோவான், இந்த 3 பேரும் எப்பவுமே கூடவே இருந்தவங்க. இந்த 3 பேர்கள், அந்த 2 பேர் எப்பவுமே இயேசு செய்த முக்கியமான அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றிலும் யோவான் இயேசுவோடவே இருந்திருக்கார். மறுரூபமாலை அனுபவமாகட்டும், அநேக அற்புதங்கள் எல்லா நேரங்களிலும் ஆண்டவரோடு உடன் இருந்தவர் யோவான். அது மட்டுமல்ல, இந்த யோவான் பார்த்தீங்கன்னா அந்த சீடர்கள் வட்டத்திலே மிக மிக இளையவராக இருந்தார். ரொம்ப சின்ன வயசு. அதனால்தான் நீண்ட நாள் அவர் வாழ்ந்து கடைசியா மரித்தார். இயேசுடைய சீடர் எல்லாமே இரத்த சாட்சிகளாய் மரித்தாங்க. ஆனால் யோவான் மட்டும் இரத்த சாட்சியாய் மரிக்கவில்லை. அவர் வயதாகி அவர் மரித்து போனார். அப்போ அவரை யாரும் கொல்லல. ஆனா திருப்ப நிறைய செஞ்சிருக்கிறார். அவர் எழுதின அந்த 4ஆம் நற்செய்தி நூல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நூல். அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இது 3 சினாப்டிக்ஸ் காஸ்பல்வாங்க, அதாவது இறையலாளர் சொல்லுவாங்க. அது சமநோக்கு நற்செய்தி நூல். அப்ப இதை மட்டும் ஜொஹனைன் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் யோவானின் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். அப்போ தாங்கள் கண்டது, கேட்டது, தொட்டு உணர்ந்த அத்தனையும் இதுல இருக்கும். இதுல விசேஷமா நிறைய காரியங்கள் மற்ற நற்செய்தி நூல் இல்லாதெல்லாம் யோவானில் இருக்கும். அதே மாதிரி 5 அப்பம் 2 மீன் கொடுத்தது, எவ்வீருவின் மகள் குணமானது, அப்புறம் 38 வருடமாய் சுகவீனமா இருந்தது, லாசருடைய மரணம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த யோவான்ல சிறப்பாக அது இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த யோவான் ஆண்டவருக்காக நல்ல முறையில அவர் திருப்பணிகளை செய்திருக்கிறார். ஒரு முறை என்ன நடந்திருக்கிறாங்க, தெர்த்துலியன் சொல்வார், அதாவது அவரை கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்களாம். ஆனால் அதுல இருந்து கடவுள் அவர் வெளியில கொண்டு வந்துட்டார். அவருக்கு மறிக்கல அப்படின்னா. ஆனா எபேசியில அவர் மரித்திருக்கிறார். இன்றைக்கும் எபேசியில பத்தின அந்த பட்டினத்தில் அவருடைய கல்லறை இருக்குது. ஆகவே இந்த இரத்த சாட்சியாக மரிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு யோவான் மரித்த ஒரு நாள், திருநாளை நம்ம கொண்டாடிட்டோம். இயேசுவுக்காக அவர் தம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, கடைசி வரையிலும் நல்ல ஒரு எழுத்தாளராக இருந்து அநேகருக்கு ஆண்டவருடைய அத்தனை காரியங்களையும் கூடவே இருந்தவர், மிக நெருக்கமானவர். இயேசு மார்போடு அவர் சாய்ந்திருந்தார் இல்லையா? அப்படி என்றால் அந்த சிலுவை பரியந்தம் உடன் இருந்தவர். இயேசுடைய தாய்க்கு அவர் மிக ஆதரவாக இருந்தவர். இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இயேசுனுடைய தாயை இவங்க அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க எருசலேமிலே. அப்படி என்றால் இதெல்லாம் சிறப்பு யோவானுக்கு உண்டு. அப்ப இன்னைக்கு யோவான் ஒரு திருநாளை கொண்டாடிட்டு இருக்கிறோம். யோவானை போல நாமும் ஆண்டவர் இயேசுவுக்கு மிக நெருக்கமானவர்களாய், ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கிறவர்களாய் இருக்க இந்த நாள் நமக்கு துணையா இருக்கட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, யோவான் அவருடைய வாழ்வுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, யோவானை போல நாங்களும் எங்களுடைய வாழ்வில் நாளும் உண்மையிலே இணைந்திருந்து வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.